மாய்கா விரைவிலேயே அதன் மத்திய செயலவை கூட்டத்தை கூட்டி பரிகத்தான் நேஷனல் கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக சேருவது தொடர்பில் இறுதி முடிவெடுக்க உள்ளது. அந்த கூட்டத்துக்கு தாம் தலைமை தாங்கவிருப்பதாக தேசிய தலைவர் தந்த்ரி எஸ்.சி. விக்னேஸ்வரன் இன்று உறுதிப்படுத்தினார். கூட்டத்திற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரொம்ப வரவைக்கிறோம், எல்லாம் அவங்க எடுக்கிற முடிவுகளாக நான் வரவைக்கிறோம். ஆனால் எது இருந்தாலும் மத்திய செயற்குழு மாய்கா மத்திய செயற்குழு அதை கலந்து ஒரு பரிசீலித்து அதுக்கு ஒரு உள்ள முடிவை நம்ம சொல்லுவோம். அவரை நம்ம சந்தித்ததெல்லாம் உண்மை. அவர் வீட்டில் போய் சாப்பிட்ருக்காரு. என் வீட்லேயும் அவர் உணவு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போயிருக்காரு. நான் எங்களுக்குள்ள உள்ள உறவு நல்ல உறவு. பரிகத்தானில் சேருவதற்கான மாய்காவின் விண்ணப்பம் கடந்த ஆண்டு இறுதியிலேயே ஏற்கப்பட்டதாகவும் இப்போது முடிவு அந்த கட்சியின் கையில் தான் உள்ளது என்றும் முன்னாள் பிரதமர் தான்ஸ்ரீ மொய்தீன் யாசின் முன்னதாக கூறியிருந்தது தொடர்பில் கேட்டபோது விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறினார். கடந்த நவம்பரில் நடைபெற்ற மாய்காவின் 79வது பொது பேரவையில் புதிய கூட்டணிகளை ஆராய்வதற்கான அதிகாரம் மத்திய செயலவைக்கு வழங்கப்பட்டதால் தேசிய முன்னணியிலிருந்து அக்கட்சி விலகும் வாய்ப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்தன. ஆனால் தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிரோ மாய்கா இன்னமும் பரிசானின் உறுப்பு கட்சிதான் என கூறியிருந்தார். எனினும் மொய்தீனின் பேச்சுக்கு பிறகு மீண்டும் களம் பரபரப்பாகியது. தைப்பூசத்துக்கு பிறகு தனது எதிர்காலம் குறித்த திடமான முடிவை மாய்கா அறிவிக்கும் வரை யூகங்கள் ஓயாது என்பது மட்டும் நிச்சயம். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.